நாம் எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தில் இருக்கும் சத்தியத்தை நாம் கவனித்து அறிந்து கொள்ளப்பட போகிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை சம்பந்தப்படுத்தி போதிக்கப்பட்டிருக்கிற போதனைகளாகும். இயேசு தம்மை பின்பற்றி வந்த சீஷர்களுக்கு இவற்றையெல்லாம் போதித்தார். இந்த 25வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற போதனைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற போதனைகளாகும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட போதனைகள் தான் 25வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற போதனைகள். இதற்கு முந்தின நாட்களில் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2 சம்பவங்களில் இருக்கும் சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம். முதல் சம்பவத்தில் புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். இயேசு கிறிஸ்து 2வது முறையாக வரும்பொழுது நாம் புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல ஆயத்தம் இல்லாமல் இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டோம். அடுத்த சம்பவத்திலே தூரதேசத்துக்கு போன எஜமான் திரும்ப வந்து வேலைக்காரர்களிடத்திலே கொடுத்த தன்னுடைய ஆஸ்திகளை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி கணக்கு கேட்டதை குறித்து நாம் கவனித்து அறிந்தோம். 2 வேலைக்காரர்கள் உத்தமமும் உண்மையும் உள்ள வேலைக்காரர்களாக இருந்தார்கள். எஜமான் அவர்களை மெச்சிக்கொண்டார். அவர்கள் எஜமானை சந்தோஷப்படுத்தும் விதத்திலே எஜமான் கொடுத்த ஆஸ்திகளை பயன்படுத்தினார்கள். ஆனால் ஒரு வேலைக்காரன் எஜமான் கொடுத்ததை பூமியை தோண்டி புதைத்து போட்டான். எஜமான் வந்து அந்த வேலைக்காரனை பார்த்து சொன்னார், பிரயோஜனமற்ற வேலைக்காரனே என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து 2வது முறையாக வரும்பொழுது நம்மிடத்திலே கணக்கு கேட்கும் பொழுது நாம் அந்த பிரயோஜனமற்ற வேலைக்காரனை போல இருந்துவிடக்கூடாது. நாம் ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம், பூமிக்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை எல்லாம் நாம் எவ்விதமாக பயன்படுத்துகிறோம்? நம்முடைய மன நோக்கத்தில் இவைகளை எல்லாம் நாம் எப்படி பார்க்கிறோம்? நம்முடைய எண்ணங்கள் இவைகளை குறித்து எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இவைகளை குறித்து எப்படி இருக்கிறது? ஆண்டவரிடத்திலே நான் பெற்றுக்கொண்டதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வரும்பொழுது அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் வரும்பொழுது 2 வேலைக்காரர்களைப் போல உத்தமமும் உண்மையும் உள்ள வேலைக்காரனே என்று சொல்லி மெச்சிக்கொண்டதை போல நாம் இருக்க வேண்டும். பிரயோஜனமற்ற ஒரு வேலைக்காரனைப் போல நாம் இருந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி நாம் எச்சரிக்கப்பட்டோம். இப்பொழுது மத்தேயு 25வது அதிகாரத்தில் நாம் 31வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். 31வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 32வது வசனம், அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். எதற்காக சகல ஜனங்களும் இயேசு 2வது முறையாக வரும்பொழுது சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது? எதற்காக? நியாயம் தீர்க்கப்படுவதற்காக. இயேசு 2வது முறையாக வரும்பொழுது சகல ஜனங்களும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள்.
எபிரேயர் 9வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. எல்லா மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். இந்த பூமியிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை கணக்கை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கிறது. நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் என்று சொன்னாலும் நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். நியாய தீர்ப்பை குறித்து இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? இந்த வசனம் கிறிஸ்தவர்களாகிய நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் மத்தேயு 25வது அதிகாரத்திலே வாசிக்கிற வசனங்களும் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் வசனங்களாகும். மத்தேயு 25:32. நான் திரும்பவும் அதை வாசிக்கிறேன். இந்த போதனைகள் கிறிஸ்தவர்களுக்கான போதனைகள். 32வது வசனத்தை திரும்பவும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. கிறிஸ்தவர்கள் 2 விதமாக பிரிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று செம்மறியாடுகள் கூட்டம், இன்னொன்று வெள்ளாடுகளின் கூட்டமாக. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் என்று சொல்லி. ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் செம்மறியாடுகளின் கூட்டமாக வலது பக்கத்திலும், ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் வெள்ளாடுகளின் கூட்டத்தை போல இடது பக்கத்திலும் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். வலது பக்கத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிற கூட்டத்தாரை பார்த்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இடது பக்கத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிற கூட்டத்தை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. ஒரு கூட்டத்தாரை பார்த்து, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லப்பட்டது, சபிக்கப்பட்டவர்களே, நித்திய ஆக்கினைக்கு போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த 2 கூட்டத்திலே ஏதாவது ஒரு கூட்டத்திலே தான் நாம் இருக்க முடியும். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம்,
நான் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம். இந்த ரெண்டு கூட்டத்திலே ஏதாவது ஒரு கூட்டத்தை சார்ந்தவனாகத்தான் நான் இருக்க முடியும். இந்த போதனைகளை எதற்காக இயேசு கிறிஸ்தவர்களுக்கு போதித்தார், இதற்காக தேவனுடைய பிள்ளைகளுக்கு போதித்திருக்கிறார், இதற்காக தம்மை பின்பற்றின சீஷர்களுக்கு போதித்தார். அவர் வரும்பொழுது இடது பக்கத்திலே நிற்கிற ஜனங்களைப் போல நாம் இருந்து விடக்கூடாது என்று சொல்லி முன்னதாகவே நம்மை எச்சரிக்கும்படி நாம் மனம் திரும்பி நாம் வலது பக்கத்திலே இருக்கிற ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இவைகளை முன்னதாகவே நமக்கு எச்சரிக்கும்படி போதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது வலது பக்கத்திலே இருந்த கூட்டத்தாரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கான காரணங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். இடது பக்கத்திலே இருந்த கூட்டத்தாரை சபிக்கப்பட்டவர்களே நித்திய ஆக்கினைக்கு போங்கள் என்று சொல்லப்பட்ட காரணத்தை நாம் வாசிக்க போகிறோம். எதற்காக ஒரு கூட்டத்தாரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் எதற்காக ஒரு கூட்டத்தாரை சபிக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லப்பட்டது, எதற்காக ஒரு கூட்டத்தாரை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றும் எதற்காக ஒரு கூட்டத்தாரை நித்திய ஆக்கினைக்கு போங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்டதை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 35வது வசனம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். வலது பக்கத்திலே இருக்கிற ஜனங்களை பார்த்து என்ன சொல்லப்பட்டது இந்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியாக இருந்தேன், நீ விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது அந்த வலது பக்கத்தில் இருந்த அந்த கூட்டத்தார் என்ன சொன்னாங்க? திரும்ப அதற்கு என்ன சொன்னாங்க? 37வது வசனத்தில், அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த வலது பக்கத்தில் இருந்த கூட்டத்தார் தான் நீதிமான்கள். இந்த நீதிமான்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். இந்த வலது பக்கத்தில் இருந்த நீதிமார்கள் என்ன சொன்னாங்க? எப்போ உங்களை பசியுள்ளவர்களா நாங்கள் பார்த்தோம், எப்போ உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம், எப்போ உங்களை தாகம் உள்ளவராக கண்டு உங்கள் தாகத்தை தீர்த்தோம், எப்போ உங்களை அந்நியராக கண்டு உங்களை சேர்த்து கொண்டோம், எப்போ உங்களை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போ உங்களை வியாதி உள்ளவராக இருந்து நாங்கள் விசாரிக்க வந்தோம், எப்போ காவலில் இருந்து உங்களை பார்க்க வந்தோம் என்று சொல்லி சொன்னார்கள். அதற்கு ராஜா என்ன சொன்னார்? அடுத்த வசனத்தில், அதற்கு ராஜா 40வது வசனம், பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த இடத்துல ஆண்டவருக்கு செய்த செயல்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு செய்த செயல்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது
சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லாமல் பசியாக இருக்கிற ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது, வஸ்திரம் எடுத்து போட்டுக்கொள்வதற்கு வசதி இல்லாதவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுப்பது, வியாதி உள்ளவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை விசாரிப்பது, காவலில் இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை பார்ப்பது என்று சொல்லி இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. நாம் இப்படி செய்கிறது தான் ஆண்டவருக்கு செய்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவத்தில் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு என்று சொல்லி இல்லங்கள், அநாதை இல்லங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்குவதற்கு, அவர்கள் உடுத்திக் கொள்வதற்கு வஸ்திரங்கள் கொடுப்பது, அவர்கள் புசிப்பதற்கு ஆகாரம் கொடுப்பது, இன்னும் வியாதி உள்ள ஜனங்களுக்கு உதவி செய்யும்படி மருத்துவமனைகளை கட்டுவது, வியாதியஸ்தவர்களுக்காக போய் ஜெபிப்பது, வியாதியஸ்தர்கள் மத்தியிலே ஊழியம், மருத்துவமனை ஊழியம், காவலிலே இருக்கிற ஜனங்களை போய் அவர்கள் மத்தியிலே, சிறைச்சாலையில் இருக்கிற அந்த கைதிகள் மத்தியிலே ஊழியம், சிறைச்சாலை ஊழியம், இப்படி ஏராளமான ஊழியங்கள் இயேசுவுக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதரவற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி ஆகாரம், உடை, தங்குவதற்கான இடம், வியாதியஸ்தர்களுக்கு உதவி, இப்படி ஏராளமான ஊழியங்கள் செய்யப்படுகிறது. இவைகளுக்கெல்லாம் பிரதானமானது இந்த போதனை என்று நாம் சொல்ல முடியும். இந்த போதனையிலிருந்து தான் இப்படிப்பட்ட ஏராளமான ஊழியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பதை பார்த்து நாம் வெறுமனமே ஜனங்களுக்கு உதவி செய்வதும், ஜனங்களை பார்ப்பதும், ஜனங்களுக்காக ஜெபிப்பதும் என்று சொல்லி மேலோட்டமாக நாம் இதை அறிந்து கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படி ஆசிரமங்கள், அநாதை இல்லங்கள், மருத்துவமனைகள் என்று சொல்லி ஏராளமான உதவிகளை செய்யும்படி தொண்டு நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது ஏதோ பசியாயிருக்கிற ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது தான், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்பது தான், வியாதியுஸ்தவர்கள் மத்தியிலே போய் ஜெபிப்பது தான் என்று சொல்லி நாம் மேலோட்டமாக நாம் இவற்றை நாம் அறிந்து கொள்ளக்கூடாது. இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நாம் படிக்கிறோம். நான் சுகமுள்ளவர்களுக்காக வரல, நான் வியாதி உள்ளவர்களுக்காக வந்தேன் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். பரலோகத்திலிருந்து தேவன் இந்த பூமியிலே வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க, பாவம் என்கிற வியாதியிலிருந்து ஜனங்களை ரட்சிக்க இயேசு வந்தார். இதே மத்தேயு 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை போல ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இயேசு நம்மை போல ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வந்து ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, இங்கே வஸ்திரம் இல்லாமல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மனம் திரும்பாத ஜனங்களாக நாம் இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்?
பாவத்தை விட்டு மனம் திரும்பாத ஜனங்களாக இருக்கும் பொழுது ஒரு வஸ்திரம் இல்லாத ஒரு நிர்வாணியை போல நாம் இருக்கிறோம். நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு நிர்வாணமான மனிதன் ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டது போல ரட்சிப்பினாலே தேவன் நம்மை உடுத்துவிக்கிறார். நீதியின் வஸ்திரத்தினாலே நம்மை உடுத்துவிக்கிறார். சிறைச்சாலை என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க நான் வந்தேன் என்று சொன்னார். முக்கியமான இந்த வசனத்திலே சொல்லப்படுவதெல்லாம் மனம் திரும்பாத ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் மட்டும் போதாது, மனம் திரும்பி சபையாய் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். சபையாய் கூட்டி சேர்க்கப்பட்ட ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சியுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலே வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை போல பரிசுத்தத்திலே ஒவ்வொரு நாளும் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக வரும்பொழுது அவருடைய வருகையை எதிர்நோக்கி ஆயத்தமாக காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவைகளை குறிக்கும் விதமாகத்தான் இயேசு இந்த போதனைகளை அவர் போதித்தார். இந்த சிறியரில் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னால், இந்த பூமியிலே மனம் திரும்பாத ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டியதற்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. மனம் திரும்பிய ஜனங்களை கூட்டி சேர்க்கப்பட்டு அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அவர்களை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலே அவர்கள் வளர வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகை எதிர்நோக்கி ஆயத்தமாகி காத்திருப்பதற்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவைகளுக்கு நாம் உதவியாயிருக்கும்படி செய்கிற ஊழியங்கள் தான். இந்த சிறியவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். இங்கே சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் இயேசுவுக்கென்று செய்யப்படுகிற ஊழியங்கள். நாம் எந்த ஊழியத்தை செய்தாலும் சரி, அது மருத்துவமனை ஊழியமாக இருக்கட்டும், அது சிறைச்சாலை ஊழியமாக இருக்கட்டும், அது ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியமாக இருக்கட்டும், நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், சபையாய் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும், இயேசுவினுடைய வருகையை எதிர்நோக்கி ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட இயேசுவுக்கென்று செய்யப்படுகிற ஊழியங்கள் செய்யப்பட வேண்டும். இன்னும் ஏராளமான ஊழியங்கள் உண்டு. ஜெபிக்கிறதாக இருக்கட்டும், கொடுக்கிறதாக இருக்கட்டும், இயேசுவுக்கென்று செய்யப்படுகிற அத்தனை செயல்களும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் வருகையை எதிர்நோக்கி ஆயத்தமாக காத்திருக்கிறதற்கு, அவர்களை வழிநடத்துவதற்கு உரிய நோக்கத்தோடு கூட நாம் இவற்றை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏதோ உதவி செய்வது ஒரு தொண்டு நிறுவனங்கள் செய்கிறதை போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தான் நாம் செய்ய வேண்டும் என்று பொருள் அல்ல. இயேசு சொன்னார், ஒருவனுக்கு நாம் தர்மம் செய்யும் பொழுது, ஒருவருக்கு நாம் உதவி செய்யும் பொழுது வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொன்னார். நாம் ஏதோ ஜனங்கள் பார்த்து நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும், ஜனங்கள் பார்வைக்கு நம்மை பெரிதாக எண்ண வேண்டும் என்று சொல்லி மனுஷர்களுக்கு நம்மை காண்பிக்கும்படி நாம் ஒன்றையும் செய்யக்கூடாது. நாம் உதவி செய்தாலும் சரி, நாம் ஊழியம் செய்தாலும் சரி, நாம் எந்த காரியங்களை செய்தாலும் நாம் மனுஷர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, மனுஷர்கள் பார்வைக்காக நம்மை பெரிதாக காண்பிக்கும்படி நாம் இவற்றை எல்லாம் செய்யக்கூடாது. நாம் இன்னும் முக்கியமான காரியங்களை இதில் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இடது பக்கத்தில் இருந்த ஜனங்கள் இவற்றையெல்லாம்
செய்யவில்லை என்று சொல்லி சொன்னார். வலது பக்கத்தில் இருக்கிறவளை பார்த்து எனக்கு செய்தீர்கள் என்று சொன்னார். இடது பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து எனக்கு நீங்கள் எதையும் செய்யவில்லை என்று சொன்னார். இயேசுவுக்கென்று செய்கிற ஊழியங்களை குறித்து இவைகள் என்று சொல்லி நாம் கேட்டோம். இதில் முக்கியமானது என்னன்னா, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் 38வது வசனம், இயேசுவுக்கென்று செய்தவர்கள் எப்படி செய்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்துல நீங்கள் எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு பதில் என்ன சொல்றாங்க? நாங்கள் எப்போ இதையெல்லாம் செய்தோம்? நாங்கள் எப்போ இதையெல்லாம் செய்தோம்? நாங்கள் எப்போ உங்களை பசியுள்ளவராய் பார்த்து உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்போ நாங்கள் உங்களுக்கு தாகம் உள்ளவராக கண்டு தாகத்தை தீர்த்தோம்? எப்போ வஸ்திரம் இல்லாதவராய் கண்டு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்போ நாங்கள் உண்மை சிறையிலே நாங்கள் பார்க்க வந்தோம்? எப்போ உண்மை வியாதி உள்ளவராக கண்டு உண்மை விசாரிக்க வந்தோம் என்று சொல்லி நாங்கள் எப்போ செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் என்ன பொருள்? தாங்கள் செய்ததை அவர்கள் தங்களுடைய நினைவிலே வைத்துக் கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அவைகள் எல்லாம் மறந்து விட்டவர்களாக இருந்தார்கள். காரணம் ஏனென்றால் அவர்கள் அதை செய்யல. தேவனுடைய வல்லமையிலே அந்த செயல்களை அவர்கள் செய்தார்கள். தங்களுடைய சொந்த வல்லமையில் அவற்றை செய்யல. ஏதோ பணம் இருக்கிறதுனால அதை செய்யல. அதிகமான பணம் இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஆதரவு இல்லாதவர்களுக்கு நம்ம உதவி செய்வோம், ஒரு மருத்துவமனை கட்டுவோம், ஒரு மருத்துவமனை ஊழியம் செய்வோம், சிறைச்சாலை ஊழியம் செய்வோம் என்று சொல்லி பணம் இருந்ததுனாலே அவர்கள் செய்யல. தங்களிடத்தில் ஏராளமான திறமைகள் இருந்ததுனாலே அவர்கள் அதை செய்யல. சொந்த பலத்திலே இவற்றையெல்லாம் அவர்கள் என்ன பண்ணல? செய்யல. அவர்கள் இயேசுவுக்கென்று செய்த செயல்கள் அனைத்தும் அவருடைய வல்லமையில் செய்தார்கள். ஆகவேதான் இதையெல்லாம் நாங்கள் எப்போ செஞ்சோம் என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு அவர்கள் தங்களை தாழ்த்தினவர்களாக இருந்தார்கள். சகோதரா, நாம் செய்கிற செயலின் அடிப்படையிலே இந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லல. ஊழியத்தை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி சொல்லல. இந்த ஊழியத்தை எப்படி செய்தோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். இந்த செயல்களை எல்லாம் நாம் எப்படி செய்தோம்? நம்முடைய சொந்த வல்லமையில் செய்தோமா? பணத்தின் வல்லமையிலே செய்தோமா? நம்முடைய திறமைகளின் சார்ந்து செய்தோமா? இல்லை தேவனை சார்ந்து தேவனுடைய வல்லமையில் இவற்றையெல்லாம் நாம் செய்தோமா? தேவன் ஒரு செயலை பார்த்து மெச்சிக்கொள்ள மாட்டார். இந்த செயல் எப்படி செய்யப்படுகிறது என்று சொல்லி பார்ப்பார். வேதத்தில் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷன் வெளித்தோற்றத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் வெளியிலே செய்கிற செயல்கள் மனுஷர்கள் பார்க்க முடியும். ஆனால் இவற்றையெல்லாம் எந்த நோக்கத்திலே நாம் செய்கிறோம், நம்முடைய இவற்றை குறித்து நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, இவைகளை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம், இவைகளையெல்லாம் நாம் எதற்காக செய்து கொண்டிருக்கிறோம், இவைகளையெல்லாம் எந்த வல்லமையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். ஜனங்கள் வெளியிலே செய்கிறதை பார்த்து நம்மை மெச்சிக்கொள்வார்கள். ஆனால் தேவன் வெளியிலே செய்கிற செயல்களை பார்த்து நம்மை மெச்சிக்கொள்ள மாட்டார். நம்முடைய இருதயத்திலே இவைகளை நாம் எப்படி செய்கிறோம், எந்த வல்லமையில் செய்கிறோம், எந்த நோக்கத்தோடு செய்கிறோம், எப்படிப்பட்ட எண்ணத்தோடு செய்கிறோம், இவற்றையெல்லாம் எதற்காக செய்து கொண்டிருக்கிறோம்? இவற்றை செய்து இதன் மூலமாக சொந்த ஆதாயங்களை தேடிக்கொள்கிறோமா? இவற்றின் மூலமாக நம்முடைய ஆசைகளை திருப்திப்படுத்திக் கொள்கிறோமா? இவைகளின் மூலமாக நமக்கென்று கனத்தை தேடிக்கொள்கிறோமா? இவைகளின் மூலமாக நமக்கென்று பெருமையை தேடிக்கொள்கிறோமா? இவைகளின் மூலமாக நமக்கு ஒரு மகிமையை தேடிக்கொள்கிறோமா? நம்முடைய சொந்த மகிமைக்காகவும் கனத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் ஆசை விருப்பங்களுக்காகவும் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் தேவனுடைய மகிமைக்காக இவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை தேவன் நாம் செய்கிற செயலை பார்த்தல்ல, இந்த செயலை நாம் எப்படி செய்கிறோம் என்று நம்முடைய இருதயத்தை பார்த்து
மெச்சிக்கொள்வார். இங்கே நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேலே செய்த செயல்கள், ஊழியங்கள் எல்லாம் நீதியின் செயல்களாக நீதியின் கிரியைகளாக இருந்தது. அவர்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தபடியினாலே அவைகளெல்லாம் விசுவாசத்தின் கிரியைகளாக இருந்தது. தேவனை சார்ந்து செய்த கிரியைகளாக இருந்தது. ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் வலது பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எதற்காக சொன்னார்? செய்த ஊழியத்திற்காக அல்ல, இயேசுவுக்கென்று செய்த செயல்களுக்காக அல்ல. இந்த செயல்களை எல்லாம் தேவனை சார்ந்து, தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய வல்லமையிலே இதை செய்தபடியினாலே அவர்கள் நீதிமான்கள் என்றும் அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். நமக்கு இந்த வேதத்தில் மார்த்தாள் மரியாளை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இயேசுவுக்கென்று பல செயல்களை செய்தவள் மார்த்தாள். மரியாள் இயேசுவுக்கென்று எவ்விதமான செயல்களையும் செய்யவில்லை. இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு கற்றுக்கொள்கிறவர்களாக அவருடைய பாதத்திலே அமர்ந்தாள். ஆனால் மார்த்தாள் இயேசுவுக்கென்று அநேக வேலைகளை செய்தாள். இது எதை குறிக்கிறது? இயேசுவுக்கென்று செய்த செயல்கள், ஊழியங்கள். ஆனால் மரியாள் எந்த ஒரு செயலையுமே அவள் செய்யவில்லை. ஆனால் இயேசு மரியாளை மெச்சிக்கொண்டார். தேவையானது ஒன்றே என்று சொன்னார். மார்த்தாளை கடிந்து கொண்டார். எதற்காக? இயேசுவுக்கென்று எந்த செயல்களையும் நாம் செய்யக்கூடாது என்றா? இயேசுவுக்கென்று எந்த ஊழியங்களையும் செய்யக்கூடாது என்று சொல்லியா? அப்படி அல்ல. முதலாவது செயல்கள் அல்ல முக்கியம், முதலாவது நாம் செய்கிற ஊழியங்கள் அல்ல முக்கியம். முதலாவது நம்முடைய இருதயத்திலே தேவனை சார்ந்து வாழ்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நாம் தேவனிடத்திலே தேவனுக்கென்று நாம் ஒன்றை செய்வது எப்படி என்று சொல்லி முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாள் இயேசுவுக்கென்று ஒன்றை செய்வதற்கு முன்பதாக எப்படி செய்ய முடியும் இயேசுவுக்கு என்று சொல்லி அவர் முதலாவது அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கற்றுக்கொண்டாள். நாம் முதலாவது ஆண்டவருக்கென்று செய்கிற செயல்கள் முதலாவது முக்கியமில்லை. இயேசுவுக்கென்று செய்கிற ஊழியங்கள் பிரதானமானதல்ல. இயேசுவுக்கென்ற செயலின் அடிப்படையிலே இயேசு அவர்களை மெச்சிக்கொள்ளவில்லை. அவர்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய வல்லமையை இருதயத்திலே பெற்றுக்கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். தேவனை சார்ந்து வாழ்கிற ஜனங்களாக இருந்தார்கள். தங்களுக்கென்று எந்த ஒரு மகிமையையும் தேடிக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய இருதயத்திலே பணத்தை நேசிக்காத ஜனங்களாக இருந்தார்கள். தங்களுடைய இருதயத்திலே சுத்தமுள்ள ஜனங்களாக இருந்தார்கள். தங்களுடைய மன நோக்கம், தங்களுடைய எண்ணம், தங்களுடைய செயல்கள் அவர்கள் நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகவே நாம் தேவனுக்கென்று ஒன்றை செய்வதற்கு முன்பதாக நம்முடைய இருதயத்திலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழாமல் நம்முடைய இருதயத்திலே சுயநலமான நோக்கமுடையவர்களாகவும் சுய ஆசை இச்சை உடையவர்களாகவும் நம்முடைய இருதயத்திலே பண ஆசை உடையவர்களாகவும் இருந்து கொண்டு வெளியிலே இயேசுவுக்கென்று நாம் எத்தனை ஊழியங்கள் செய்தாலும், ஏராளமான ஊழியங்களை நாம் செய்தாலும் தேவன் இந்த ஊழியத்தின் அடிப்படையிலே நம்மை அவர் மெச்சிக்கொள்ள மாட்டார். ஒரு வீட்டை நாம் பார்க்கிறோம், வெளியில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வீட்டினுடைய அஸ்திபாரம் பூமியிலே மறைந்திருக்கிறது, அதை நாம் பார்க்க முடியாது. அதுபோல தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆனால் ஜனங்கள் நம்முடைய இருதயத்தை அவர்கள் பார்க்க முடியாது. வெளியிலே இருக்கிற அந்த வீட்டை பார்க்கிறார்கள். ஜனங்கள் நம்மை மெச்சிக்கொள்ளலாம், ஆனால் தேவன் நம்மை மெச்சிக்கொள்ள மாட்டார். ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்பதாக முதலாவது அஸ்திபாரம் தான் முக்கியம். அதுபோலவே நாம் செய்கிற ஊழியங்கள் ஒரு வீட்டை கட்டுவது போல வெளியிலே, ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு நல்ல அஸ்திபாரம் இல்லாமல் நாம் எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாலும்
அந்த வீடு பிரயோஜனமற்றதாக அது இருக்கும். ஆகவே அஸ்திபாரம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளான வாழ்க்கை முக்கியம். நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பது முக்கியம். நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, இந்த இடத்திலே இந்த ஜனங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். நாங்கள் எப்போ இதையெல்லாம் செய்தோம் என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு தங்களை மறைத்து கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த போதனையிலே மிக முக்கியமானது, நீதிமான்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொன்னதற்கான பிரதான காரணம் அவர்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானுக்கு ஏராளமான வேலைகளை செய்துவிட்டு வீட்டை துடைப்பது, துணிகளை துவைப்பது, வயலில் வேலை செய்வது, எஜமானுக்கு சமைப்பது என்று சொல்லி எஜமானுடைய வீட்டிலே ஏராளமான வேலைகளை செய்துவிட்டு அந்த வேலைக்காரன் மறைந்து விடுகிறான். அவன் தான் இதையெல்லாம் செய்தேன் என்று சொல்லி தன்னை காண்பித்துக் கொள்றதில்லை. அந்த எஜமான் வீட்டுக்கு வரவர்களெல்லாம் இந்த வீடு இவ்வளவு சுத்தமாக இருக்கிறதே, இந்த சாப்பாடு இவ்வளவு சுவையாக இருக்கிறதே என்று சொல்லி அதை செய்த அந்த வேலைக்காரனை ஒருபோதும் அவர்கள் பார்த்து பாராட்டுவதில்லை. அதுபோல இயேசுவுக்கென்று செய்யப்படுகிற ஏராளமான ஊழியங்கள், முதலாவது ஒரு வேலைக்காரனுடைய ஆவியை பெற்றவர்களாக நாம் இருந்தால் தேவன் நாம் செய்கிற ஊழியங்களை மெச்சிக்கொள்வார். நம்மை நாம் மறைத்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை காண்பிக்கக்கூடாது. நாம் அதை செய்கிறது இல்லை. நம்மால் அவருக்கென்று எதையும் செய்திட முடியாது. நாம் ஒரு மாம்சமான ஒரு மனிதன். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் ஒரு புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பானவர்கள், ஒரு புகைக்கு தோன்றி மறையும் ஒரு புகைக்கு ஒப்பானவர்கள். நம்மால் தேவனுக்கு ஒன்றை செய்திட முடியாது. ஒரு மாம்சமான மனுஷன் சர்வ வல்ல தேவனுக்கு ஒன்றையும் செய்திட முடியாது. ஆனால் நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவனுக்கென்று செய்யும்படி ஏராளமான தேவைகள் இந்த பூமியிலே உண்டு. தேவன் அப்படிப்பட்ட தேவனுக்கென்று செய்யக்கூடிய ஊழியங்களை, செயல்களை செய்யும்படி தேவனே நமக்கு அவருடைய வல்லமையை தந்து நம்மை நடத்திடுவார். பிரதானமானது தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய ஏராளமான செயல்கள் உண்டு. தேவனுக்கென்று செய்ய வேண்டிய ஏராளமான ஊழியங்கள் உண்டு. ஆனால் நாம் தாழ்மையாக இல்லாதவருக்கு பட்சத்தில் தேவனுக்கென்று ஒன்றை செய்யும்படி தேவன் நம்மை பயன்படுத்திட மாட்டார். நாம தேவனுக்கென்று எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் தேவன் அதை மெச்சிக்கொள்ள மாட்டார். பணம் இருப்பதினாலேயோ, நம்முடைய திறமைகள் இருப்பதினாலேயோ, நம்மிடத்திலே ஏராளமான தாளந்துகள் இருப்பதினாலேயோ, நம்மிடத்திலே நல்ல பலன் இருப்பதினாலேயோ, நம்முடைய மாம்சீகமான எந்த செயலினாலும் நாம் எவ்வளவு பெரிய செயல்களை நாம் தேவனுக்கென்று செய்தாலும் தேவன் அவற்றை மெச்சிக்கொள்ள மாட்டார். ஆகவே வலது பக்கத்திலே இருந்த ஜனங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய வல்லமையிலே, தேவனுடைய மகிமைக்கென்று, தேவனுக்கென்று ஏராளமான செயல்களை செய்தார்கள். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீங்க. மருத்துவமனையிலிருந்து என்னை வந்து பார்த்தீர்கள், காவலில் இருந்து என்னை வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னார். ஆகவே இந்த போதனையிலே நம் அறிந்து கொள்ளுகிற செய்தி தாழ்மையுள்ளவர்களாக நாம் இந்த இடது பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 42வது வசனத்திலிருந்து, பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். 44வது வசனத்திலே அவர்கள் பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க? அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம். இந்த இடத்துல வலது பக்கத்திலே செய்தவர்கள், ஆண்டவர் நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னு சொன்னாலும் நாங்கள் எப்போ செய்தோம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் செய்யலைன்றாரு, நாங்கள் எப்போ செய்யலை என்று சொல்லி சொல்லி கேட்கிறார்கள். பெருமையுள்ள ஒரு ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுக்கு பதில் சொல்றார் பாருங்க. 45வது வசனம். அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில்
ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்யலையோ அதை எனக்கு நீங்கள் என்ன பண்ணல, செய்யலை அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எப்போ நீங்கள் பசியாக இருந்ததை நாங்கள் பார்க்கலையே, நீங்கள் தாகமாக இருந்ததை பார்க்கலையே, பார்த்துருந்தா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், செய்திருப்போம்னு சொல்கிறாங்க. இந்த இந்த உலகத்தில் தேவையில்லாத ஜனங்கள் இருக்கிறாங்களா? எத்தனையோ தேவைகள் இருக்கு இயேசுவுக்கு என்று செய்வதற்கு. மனம் திரும்பாத ஜனங்கள் இருக்கிறார்கள். மனம் திரும்பிய ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள். பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆசை இச்சையிலிருந்து விடுதலையாக்கப்படாத ஜனங்களாக இருக்கிறார்கள். சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறார்கள். இயேசுவை போல வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இல்லாத ஜனங்களாக இருக்கிறார்கள். இப்படி இயேசுவுக்கென்று செய்வதற்கு ஏராளமான செயல்கள், தேவைகள், ஊழியங்கள் உண்டு. ஆனால் இதெல்லாம் ஏன் நம்மளால் பார்க்க முடியல, ஏன் நமக்கு இதற்கெல்லாம் நாம் பயன்பட முடியல? இந்த இடத்துல இருந்த ஜனங்கள் இதையெல்லாம் நாங்கள் பார்த்துருந்தா செய்திருப்போம்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம், இந்த தேவைகளெல்லாம் இல்லாமல் இருந்ததா? அவங்க செய்யறதுக்கு இந்த தேவைகளெல்லாம் இல்லாமல் இருந்துச்சா? எப்படி வலது பக்கத்தில் இருந்த ஜனங்கள் செய்தாங்க? இவர்கள் ஏன் செய்யலை? இவர்கள் பெருமையுள்ளவர்களாக இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார், தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிப்பார். வலது பக்கத்திலே தாழ்மையாக இருந்தார்கள், தேவன் அவர்களுக்கு கிருபையை கொடுத்தார், இயேசுவுக்கென்று ஏராளமான செயல்களை செய்யும்படி. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் பெருமையுள்ளவர்களாக இருந்தார்கள். இயேசுவுக்கென்று செய்வதற்கு அவர்களுக்கு இயேசு கிருபையை அளிக்க முடியவில்லை. இயேசு என்ன சொன்னார்? சபிக்கப்பட்டவர்களே, நித்திய ஆக்கினைக்கு போங்கள். ஆகவே இந்த போதனையிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமானது, ஒரு கூட்டம் தாழ்மையாயிருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கென்று ஏராளமான செயல்களை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கிருபையை கொடுத்தார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனால் இடது பக்கத்திலே இருந்த ஜனங்கள் பெருமையுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் கிருபையை தரல. அவர்கள் தேவனுக்கென்று ஒன்றையும் செய்ய தேவன் அவர்களை பயன்படுத்தல. அவர்களை பார்த்து சொன்னார், சபிக்கப்பட்டவர்களே, நித்திய ஆக்கினைக்கு போங்கள் என்று சொல். சகோதரா, இந்த போதனையிலிருந்து நாம் ஒரு எச்சரிக்கப்படுகிறோம். இயேசு வரும்பொழுது நம்மை பார்த்து நீதிமான் என்று சொல்லுவாரா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுவாரா, நித்திய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாரா? அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலே நாம் இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையினாலே தேவனுக்கென்று ஒன்றை செய்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபை இல்லாமல் தேவனுக்கென்று ஒன்றையும் நாம் செய்திட முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாமல் தேவனுக்கு செய்கிற காரியங்கள் ஒன்றையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இடது பக்கத்தில் இருக்கிற ஜனங்களைப் போல நாம் இருந்துவிடக்கூடாது. இடது பக்கத்திலே இருந்த ஒரு கூட்டத்தை சார்ந்த ஜனங்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. நாம் பெருமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக, பெருமை நமக்குள்ளாக சாகணும் சகோதரா, பெருமை நமக்குள்ளாக சாகணும். பெருமையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படாத ஜனங்களாக இருந்தால் அவருடைய கிருபையினால் அவருக்கென்று ஒன்றையும் நாம் செய்திட மாட்டோம். நம்முடைய இருதயத்திலே அவருக்கென்று ஒரு தூய்மையான வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட மாட்டோம். நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஜனங்களாக நாம் இருக்க மாட்டோம். நம்முடைய மன நோக்கத்திலே சுயநலம் இல்லாத ஒரு ஜனங்களாக நாம் இருக்க மாட்டோம். நம்முடைய எண்ணங்களிலே நாம் சுத்தமான ஒரு ஜனங்களாக நாம் இருக்க மாட்டோம். நாம் தாழ்மையாக இருந்தால் தேவனுடைய கிருபையினாலே நாம் தேவனுக்கென்று வாழ்கிற ஜனங்களாகவும் அவருக்கென்று ஏராளமான செயல்களை செய்கிற ஜனங்களாகவும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திட முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.